ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ நம்ம ராயன் திரைப்படம் ரிலீஸ் ஆகி கிட்டத்தட்ட வந்து 5 நாட்கள் வந்து முடிஞ்சிருக்கு. ஸோ இந்த 5 நாட்கள் முடியல வந்து நம்மளோட ராயன் திரைப்படம் உலக அளவில் வந்து எவ்வளோ வசூல் வச்சிருக்கு அந்த விவரத்தை பற்றி தான் நம்ம வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அதாவது நம்மளோட தனுஷ் இயக்கி அவரே வந்து அவரோட 50 படத்தை வந்து ஃபேன்ஸுக்கு வந்து கொஞ்சம் ஸ்பெஷலாக இருக்கும் அப்படின்றதுக்காக வந்து அவரே இயக்கி அவரே நடித்த திரைப்படம் தான் ராயன். ஸோ இந்த திரைப்படம் வந்து ஒரு 5 நாட்களுக்கு முன்னாடி திரைக்கு வந்துச்சு. ஸோ இந்த திரைப்படம் வந்து ரொம்பவே எக்ஸ்பெக்டேஷன்ஸில் தான் இந்த திரைப்படம் வந்துச்சு. ஏன்னா வந்து அந்த கேஸ்டிங் வந்து அந்த மாதிரி இருந்துச்சு. ஏன்னா வந்து இந்த இந்த திரைப்படத்தில் வந்து ஒரு செல்வராகவன், துஷாரா விஜயன், சந்தீப் கிஷன், காளிதாஸ் ஜெயராம் இந்த மாதிரி வந்து ஏகப்பட்ட பேர் இந்த திரைப்படத்தில் ரொம்ப முக்கியமான கதாபாத்திரத்தில் நடிச்சிருந்தாங்க. மெயினாக வந்து நம்மளோட ஏஆர் ரகுமான் மியூசிக். ஸோ இதனாலே வந்து மக்கள் மத்தியில் வந்து ரொம்ப பெரிய ஒரு எதிர்பார்ப்பில் தான் இந்த படம் ரிலீஸ் ஆச்சு. ஸோ விமர்சன ரீதியாகவும் வசூல் ரீதியாகவும் வந்து இந்த படம் வந்து முதல் நாளிலேருந்து செம்ம ஒரு வசூல் தான் வந்து பண்ணிகிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாமல் இந்த திரைப்படத்தை வந்து நம்மளோட தனுஷ் கரியர்லேயே ஒன் ஆஃப் த பெஸ்ட் திரைப்படம் அப்படின்னு நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க. அந்த வகையில் வந்து 5 நாட்கள் முடியல வந்து நம்மளோட ராயன் திரைப்படம் வந்து உலக அளவில் வந்து கிட்டத்தட்ட வந்து 90 கோடி வரைக்கும் கலெக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து நம்மளோட தனுஷோட கரியர்லேயே வந்து இதுதான் வந்து ஹையஸ்ட் கலெக்ஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது இன்னும் கொஞ்ச நாட்களில் வந்து நம்மளோட ராயன் திரைப்படம் வந்து 100 crore படங்கள் லிஸ்ட்டில் வந்து கண்டிப்பாக அந்த ராயனும் சேர்ந்துடும் அப்படின்ட்டும் அஃபிஷியலாக சொல்லியிருக்காங்க.